சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை, மூட்டை மூட்டையாக சிக்கிய பணம். தமிழ்நாடு மின்சாரத்துறையில் கடந்த ஆட்சியில் பெரிய அளவிலான ஊழல் நடைபெற்றதா தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கார். அதாவது தனியார் மின் உற்பத்தியாளர்கள் ஒரு மெகாவாட் உற்பத்திக்கு 25 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டதா அவர் தெரிவிச்சிருக்கார். இனி யாரும் அப்படி லஞ்சம் கொடுக்க தேவையில்லை என்றும் ஊழல் செய்தவர்கள் விரைவில் சிக்குவார்கள் என்று அமைச்சர் உறுதியளிச்சிருக்கார். மேலும் டிவிஏசி மூலம் ஊழல்களை உறுதி செய்யப்பட்ட பின்பு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படுவதா தெரிவிச்சிருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார். அதாவது முந்தைய ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறையின் பல்வேறு நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் கொள்முதல் செயல்முறைகளில் பெருமளவு முறைகேடுகள் நடைபெற்றதா குற்றம் சாட்டியிருக்கார். குறிப்பாக தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் திட்ட அனுமதி மற்றும் செயல்பாடுகளுக்காக அதிக அளவு லஞ்சம் வழங்க வேண்டிய சூழல் உருவாக்கப்பட்டதா தெரிவிச்சிருக்கார். தனியார் மின் உற்பத்தியாளர்கள் வெறும் ஒரு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக அனுமதியை கோரி விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டுமென்றாலே அதற்கு தலா 25 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாய நிலை இருந்துச்சாம். கடந்த 5 ஆண்டுகளில் 25 லட்சம் ரூபாய் கொடுக்காமல் எந்த ஒரு சோலார் திட்டமும் உள்ளே வந்திருக்க முடியாது. இந்த தொகையை கொடுத்துவிட்டு காத்திருப்பவர்கள் மட்டும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. இது விண்ணப்பத்திற்கு மட்டும்தான். அதன் பிறகு கமிஷன், இறுதியில் மின்சார கட்டமைப்பை இணைக்கும் கனெக்டிவிட்டி வழங்கும் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் பணம் சுரண்டப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் பகிரங்கமாக தெரிவிச்சிருக்கார். மின்சாரத்துறையில் நடந்த முறைகேடுகள் குறித்து அரசு தீவிரமாக ஆய்வு செய்து அதற்கான முக்கியமான ஆட்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதா அமைச்சர் சொல்லியிருந்தார். இந்த துறையின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல் இத்துறையில் இருந்த அனைவரின் மீதும் குற்றம் நிரூபிக்கப்பட்டா கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவிச்சிருக்கார். அதே நேரத்தில் வெறும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது மட்டுமில்லாமல் அவற்றுக்கு பின்னால் இருந்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. மின்துறையில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் குறித்த உண்மை நிலை வெளிச்சத்திற்கு வர வேண்டுமென பல தரப்பினரும் வலியுறுத்திட்டு வராங்க. இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் நேர்மையான மற்றும் தூய்மையான முதலீடு சூழல் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளிச்சிருக்கார். இனிமேல் யாரும் எங்கேயும் யாருக்கும் ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. முறையான நல்ல முதலீட்டாளர்கள் உள்ளே வர வேண்டும். தமிழ்நாட்டில் சோலார் மின் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்பதே அவர்களோட நோக்கம். இதற்காக சோலார் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு முற்றிலும் வெளிப்படையான முறையில் அனுமதி வழங்க டிரான்ஸ்பரண்ட் போர்ட்டல் ஒன்று இன்னும் 10 நாட்களுக்குள்ள தயார் செய்யப்படுது. முதலமைச்சரின் ஒப்புதலோடு இந்த இணையதளம் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு புதிய விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே மிக நேர்மையாக பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார். தமிழக மின்சார வாரியம் கடந்த 20 ஆண்டுகளாக நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும் தற்போது சுமார் 2.5 லட்சம் கோடி கடன் சுமையை எதிர்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவிச்சிருந்தார். மேலும் இந்த நிலைக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். தொடர்ந்து செந்தில் பாலாஜி மின் மாற்றிகளில் ஊழல் செய்து பல்வேறு லட்சக்கணக்கான ரூபாய்களை மூட்டை மூட்டையாக தனது பண்ணை வீட்டில் சேகரித்து வைத்துள்ளார் என்கின்ற தகவல் தற்போது அமலாக்கத்துறைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதன் பேரில் தான் நேற்று செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் வீட்டில் அதிரடியாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அப்போது ஆள் இல்லை. அவரது தம்பி அசோக்குமாரும் எஸ்கேப். தொடர்ந்து எங்கே சென்றார்கள் என அவரது இல்லத்தில் இருந்த ஊழியர்களிடம் விசாரிக்கப்பட்டது. ஆனால் அவர்களும் முன்னுக்கு பின் முரணான பதில்களை அளித்துள்ளனர். தொடர்ந்து பண்ணை வீடு எது, அங்கு என்ன நடக்கிறது, எவ்வளவு மூட்டைகள் சேகரிக்கப்பட்டுள்ளது, அந்த மூட்டைகள் உர மூட்டைகளா அல்லது பணங்களா என்கின்ற விசாரணையில் தற்போது போலீசார் இறங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து செந்தில் பாலாஜி எங்கே என்கின்ற விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆனால் செந்தில் பாலாஜி இதுவரை ஆள் கிடைக்கவில்லை. தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ் அவரது வீட்டின் மேல் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்நேரத்திலும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது.
மின்சாரத்துறையின் உண்மையான நிதிநிலை, கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட வருவாய் இழப்புகள், திட்ட செலவுகள் மற்றும் நிர்வாக முடிவுகளின் தாக்கம் குறித்து முழுமையாக ஆய்வு செய்ய கண்டிப்பாக அரசு முடிவெடுக்கும் என சொல்லப்படுது. அதற்காகவே மின்சாரத்துறைக்கென தனி வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்படுவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். வெள்ளை அறிக்கை மட்டும் தயார் செய்து அதை வெளியிட்டு விட்டால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை தான். கடந்த வாரமே தமிழக மின்சாரத்துறையின் கடந்த 5 ஆண்டு கால செயல்பாடுகள் தொடர்பாக விரிவான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அமைச்சர் சொன்னார். இந்த அறிக்கையில் மின்சார வாரியத்தின் நிதிநிலை, அரசுக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்புகள், முக்கிய கொள்முதல் நடவடிக்கைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் குறித்து விரிவான தகவல்கள் இடம்பெறும் என சொல்லப்படுது. குறிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள், மின் கொள்முதல் ஒப்பந்தங்கள் மற்றும் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்ட விவரங்கள் இதில் இடம்பெறலாம் என சொல்லப்படுது. மின்சாரத்துறையில் வெளிப்படைத்தன்மை அதிகரிப்பதும் நிர்வாக செயல்திறனை மேம்படுத்துவதும் தற்போதைய அரசின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக இருப்பதா தற்போது சொல்லப்படுது. அதனுடன் தகுதியான நுகர்வோருக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டமும் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டிருக்கு. மின்சாரத்துறையில் கிட்டத்தட்ட 44,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் செந்தில் பாலாஜி செய்த முறைகேடுகள் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை, குற்றப்பிரிவு மற்றும் சிபிஐ ஆகியவற்றின் விசாரணையில் இருக்காங்க. இதன் காரணமாக தான் விசாரிக்க செந்தில் பாலாஜி வீட்டின் முள் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் வெள்ளை அறிக்கை வெளியான பிறகு கடந்த கால நிதி நிர்வாகம், கொள்முதல் நடைமுறைகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளிவரலாம் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. மின்சாரத்துறையில் முன்வைக்கப்பட்டிருக்கிற லஞ்ச குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களோடு நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது அவை அரசியல் விவாதமாகவே முடிவடையுமா என்பதை தற்போது அனைவரும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே வேளையில் தான் நம்ம சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டில் போலீஸார் வந்த நிலையில் விசாரணை மேற்கொண்டாங்க. செந்தில் பாலாஜி மீது அரசு போக்குவரத்து ஆட்சேர்ப்பைக்கு லஞ்சம் பெற்ற வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கில் ஜாமீன் பெற்று தான் வெளியே இருக்கார். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை, அமலாக்கத்துறை விசாரணை நடத்திட்டு வராங்க. செந்தில் பாலாஜி அவரது வீட்டில் இல்லாத காரணத்தினால அவர் வீட்டுக்கு சென்ற கரூர் போலீஸ் படையினர் திரும்பி சென்றிருக்காங்க. தொடர்ந்து இன்றும் அவர் வீட்டில் விசாரணை நடத்த அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றுதான் மூட்டை மூட்டையாக அவர் பண்ணை வீட்டிலிருந்து பணங்கள் சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் டிரான்ஸ்ஃபார்மர்கள் ஊழல் செய்தது மற்றும் பல்வேறு ஊழல்கள், டெண்டர் மூலமாக வந்த பணம் அனைத்தையும் தனது பண்ணை வீட்டில் தான் பதுக்கி வைத்துள்ளாராம். இதை எப்படியோ அமலாக்கத்துறைக்கு தகவல்கள் கிடைத்ததின் பேரில் கையும் களவுமாக அவர் சிக்கினால் கண்டிப்பாக அவரது ஜாமீன்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. விஜய் ஆரம்பத்தில் கூறியது போல செந்தில் பாலாஜி இனி தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக செந்தில் பாலாஜியை இந்த ஜூன் மாத இறுதிக்குள் சிறைக்கு அனுப்புவேன் என விஜய் கூறியது தற்போது ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பித்து விட்டது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி சிக்குவாரா இல்லை தப்பிப்பாரா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.